அவங்ககிட்ட சொன்னால் அவன் ஆட்டையை போட்டான்னா பாஸ்ட் டேட் சொல்ல முடியுமா? வீட்டில் என்ன வச்சுருக்கிறேன்னா என்னென்னமோ வச்சுருப்போம். கடங்காரன் வந்திருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு ஜபம் பண்ணி அனுப்புறதை விட்டு செட்டில் பண்ணி சார்ட் அவுட் பண்ணது விரும்ப மாட்டான். நீ ஜபம் பண்ணு, அது தீர்த்து கொடுக்குற. இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அவன் தீர்த்துக்குவான். முட்டை சொன்னால் ஜபம் பண்ணணுன்னா ஜபம் பண்ணணும். இன்னைக்கு நிலைமை. அதனால் எலிசாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை. சரி, எலிசா கேட்க உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறதுன்னு கேட்கல, என்ன இருக்கிறது. அந்த மாதிரி சொல்லிச்சு, ஒரு கலசம் குடம் எண்ணெயே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிற ஃபேக்ட் அது அற்பமாகவும் எண்ணலாம். இதை போய் சொல்கிறோமே, இல்லை அதையும் ஒரு வசதியை ரொம்ப உயர்ந்த ரகமாக எடுத்துக்கின்னு நம்ம ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு சொன்னால் இந்த மனுஷன் ஊழியத்துக்கு அரை குடம் கொடுன்னு கேட்டால், ஏன்னா இப்போ அப்படி ஆரம்பிக்கிறான் இல்லையா? நீ கர்த்தர் வீட்டை கட்டு, உன் வீட்டை கர்த்தர் கட்டுவார். டே, கடன் வாங்கி அவன் ஒரு லெவலில் இருக்கிறான்.